அடியார்களே, இன்று ஒரு ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்வோம். கருங்கல்லில் செய்யப்பட்ட சுவாமி சிலைகளுக்கு சக்தி மிக மிக அதிகம் உள்ளது. அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். நமது முன்னோர்கள் நாம் நலமாக வாழ வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் பல ஆலயங்கள் கட்டி, அந்த ஆலயத்தில் கருங்கற்களாலான பல சுவாமி சிலைகளை அமைத்து நமக்கு அளித்து உள்ளார்கள். அந்த சுவாமி சிலைகளுக்கு தினமும் அபிஷேகம் ஆராதனை நடக்கின்றன. அந்த கருங்கல் சிலையானது பஞ்சபூத சக்திகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்ற சக்திகள் கிரகிக்கும் சக்தி அதிகம் உள்ளது. அதனால் மந்திரங்களுடன் அபிஷேகம் ஆராதனை செய்யும் பொழுது அதனுடைய சக்திகளை கருங்கல்லாலான சுவாமி சிலைகள் கிரகித்து கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றன. நாம் நமது குறைகள் நீங்க ஆலயங்களுக்கு சென்று கருங்கற்களாலான அந்த சிலைகளிடம் நமது குறைகளை சொல்லி பிரார்த்தனை செய்யும் பொழுது கருங்கற்களில் சேமித்து வைத்திருக்கின்ற மிக சக்தி வாய்ந்த ஆன்மீக சக்தியால் நமது குறைகள் நீங்கி நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல தகவல் அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நல்ல தகவலை நண்பர்கள், உறவினர்களுக்கு பார்வடி செய்யுங்கள். அவர்களும் கருங்கல்லால் செய்யப்பட்ட தெய்வ சிலைகளுக்கு சக்தி அதிகம் உள்ளது என்பதை தெரிந்து கொண்டு அவரவர் பகுதியில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று அவர்கள் குறைகள் நீங்கி அந்த கருங்கல்லாலான சிலைகளிடம் பிரார்த்தனை செய்து அவர்களும் நம்மை போல் வாழட்டும், நாமும் நலமாக வாழ்வோம், உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று நாமும் பிரார்த்தனை செய்வோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.